ஓரியன்டேஷன் டாலரன்ஸ். இந்த ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. பெர்பெண்டிகுலாரிட்டி, ஆங்குலாரிட்டி அண்ட் பேரலிசம். இது ஏன் ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆங்கிள பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இது வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்னு சொல்றோம். இப்போ இத ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஓரியன்டேஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா பேரலிசம். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 2 லைன் வந்து இன்க்ளைன்டா வந்து பேரலலா இருக்கும். அதாவது 2 லைன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்செட் ஆன மாரி இருக்கும். பேரலிசம் பொறுத்தவரை ஒரு ஓரியன்டேஷன் சிம்பிள வந்து மென்ஷன் பண்ணுது. ஓரியன்டேஷன்னா என்ன? ஆங்கிள் வந்து அது வந்து இன்வால்வ் ஆகி வந்திருக்கு. ஆங்கிள் மென்ஷன் பண்ணனாலே நமக்கு 2 பிளேன் அப்ப வந்து நமக்கு வந்து பேரலிசம் கண்டிப்பா வந்து டேட்டமோட ரிலேட்டிவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, பேரலிசம் பொறுத்தவரை உங்களுக்கு மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அண்ட் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் 2 மெட்டீரியல் கண்டிஷனுமே நீங்க வந்து அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். பேரலிசம் பொறுத்தவரை உங்களுக்கு ஓரியன்டேஷன் கேட்டகரியில தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேரலிசம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு டேட்டமா இருக்கட்டும், ஒரு பிளேனா இருக்கட்டும், அத வந்து உங்களுக்கு வித்தின் த ஆங்கிள்குள்ள வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாரி இருக்கும். இப்படி நம்ம ஆங்கிள் வந்து இன்னொரு பிளேன் கூட கம்பேர் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அத வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இது வந்து ஓரியன்டேஷன் கேட்டகரின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பேரலிசம் வந்து ஜிடிஎன்டில வந்து என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேரலிசம பொறுத்தவரை ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஷேப்பையோ, அதோட பொசிஷனையோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. இதோட மெயின் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஒரு சர்ஃபேஸோட ஆங்கிள், இன்னொரு சர்ஃபேஸோட ஆங்கிள் வந்து பேரலலா 2யும் மேட்ச் பண்றதுக்காக தான் இந்த பேரலிசம்ங்கிற கான்செப்ட்டே வந்து ஜிடிஎன்டில யூஸ் ஆகுது. இந்த மாரி ஒரு சர்ஃபேஸோட ஆங்கிள் இன்னொரு சர்ஃபேஸோட பேரலலா மேட்ச் பண்றதுக்கு வந்து ரெஃபரன்ஸா பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பிளேன வந்து ரெஃபரன்ஸா எடுத்து வந்து இத வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம எந்த பிளேன வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறோமோ, அந்த பிளேன் தான் பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சர்ஃபேஸ் வந்து டேட்டாவா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 2 டைமென்ஷனல் லைன வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவே 3 டைமென்ஷனல் பண்ணும்போது ஒரு பிளேட்டா கன்சிடர் பண்ணி அதோட டாலரன்ஸ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம பேரலிசம் வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு சர்ஃபேஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலும், கண்ட்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 2 சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 0 டிகிரி தான் இருக்கும். இப்ப நம்ம பேரலிசம வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங்க நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, பிளேன் ஏ ஆர் டேட்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்குவோம். சர்ஃபேஸ்ல வந்து நான் ஒரு கியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த கியூப்போட பாட்டம்ல இருக்கக்கூடிய சேம் சர்ஃபேஸ் ஃபினிஷிங், சேம் ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட டாப்லயும் வேணும். அதாவது பாட்டம் சர்ஃபேஸ்க்கு பேரலலா பார்த்தீங்கன்னா, டாப் சர்ஃபேஸ் எனக்கு வந்து சேம் ஃபினிஷிங்ல இருக்கணும். ஸோ நமக்கு டிராயிங்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற டாலரன்ஸ் 0.03 எம்எம்க்கு ஏற்ப நம்ம வந்து அந்த சர்ஃபேஸுக்கு மேலேயும் கீழேயும் வந்து 2 பிளேன் வந்து செட் பண்ணிடுறோம். 0.03 எம்எம் கேப்ல. இப்ப டேட்டம் ஏ வந்து நான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு ஆப்ஜெக்ட்டோட டாப் சர்ஃபேஸ்ல வந்து நான் மிஷினிங்கோ, கிரைண்டிங்கோ பண்ணும்போது டாப் சர்ஃபேஸ்க்கும், பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் பேரலிட்டிய வந்து சேம் ஆங்கிள்ல வந்து நான் மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு டிராயிங்க வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்ப இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து டேட்டம் பிளேன் இருக்கு. டேட்டம் பிளேனுக்கு வந்து பேரலலா பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ வந்து நம்ம குடுத்துருக்கேன். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல வந்து நான் பேரலிட்டிய கண்ட்ரோல் பண்ணணும்னா, டேட்டம் பிளேனுக்கும் பேரலல் பிளேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஆங்கிள் வந்து நான் மெயின்டெயின் பண்ணணும். அப்படி மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, என்னால வந்து பேரலிசம் வந்து இங்க வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்ப ஜிடிஎன்டிய பொறுத்தவரை பேரலலிசம் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2 சர்ஃபேஸ் வந்து நமக்கு சிங்க் ஆகி சேம் டிஸ்டன்ஸ்ல நமக்கு வேணும். அந்த மாரி நேரத்துல நம்ம பேரலலிசம் அப்ளை பண்ணா, அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணி பேரலலிசம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹோல்ல வந்து ஒரு டேப்பர் இருக்குன்னு வைங்க. அந்த டேப்பர் இருக்க ஹோல்ல வந்து ஒரு ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிற முடியாது. ஸோ அந்த ஷாஃப்ட்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த டேப்பர் இருக்கணும். அந்த டேப்பர மெயின்டெயின் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேரலலிசம் வந்து யூஸ் பண்றோம்.